गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय। பிரம்மனிஷ்டால இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் ஜடபரதருடைய சரித்திரத்தை வர்ணித்து தள்ளினார். ஏன்னா தன்னுடைய சதிருஷமாக இருக்கக்கூடிய ஞானிகளுடைய கதை அப்படி ஞானிகளாக வர்ணிச்சுட்டே வந்ததுனால தான் இந்த பஞ்சமஸ்கந்தமே கத்திய ரூபத்தில் இருக்குது. ஏன்னா அப்படி பிரியவர்த்தன்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக அந்த எல்லா குழந்தைகளும் அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம், கடைசியாக இந்த வானப்பிரஸ்தாசிரமம் ஒரு தியாகியை போல ஒரு பிரம்மனிஷ்டால் போல வாழ்ந்து கடைசியாக பகவானை போய் அடையிறதுன்றது தொண்டு தொட்டால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி பிறக்கிறதே பெரிய விஷயம். இந்த பிரியவிரதனோட வம்சத்தில் எல்லோரும் அப்படி ஞானிக்களாக இருக்கா. அதுக்கு காரணம் அந்த பிரியவிரதன் அவர்லேருந்து ஆரம்பித்து ஞானிகளாக இருக்கிறதுனால பிரம்மனிஷ்டால் அவ்வளோ ஆசையோடு இந்த கதையை சொல்லிட்டு வரா. அப்படி சொல்லும்போது ஜடபரதருடைய சரித்திரம் அழகாக உபதேசம் பண்ணினார். ஜடபரதர் இந்த ரகுகுணனுக்கு கடைசியாக சொல்லும்போது சம்சார சாகரம்னு வர்ணிக்கிறார் எல்லா இடத்துலையும். ஆனால் இவ சம்சார காணனம்னு இந்த சம்சார சாகரத்தை ஒரு காட்டாக வர்ணிக்கிறார். அதில் என்னென்னலாம் கஷ்டப்படுறான்றத சாமியமாக அதில் சொன்னார். உடனே இந்த 14வது அத்தியாயத்தில் பரீட்சித்து பிரம்மனிஷ்டால்கிட்ட கேட்குறார், நீங்கள் சொன்னேலே இதை நீங்கள் விஸ்தாரமாக எனக்கு சொல்லணும், நீங்கள் சொன்னது புரியல அப்படின்னு பரீட்சித்து கேட்டுன்றதுனால அந்த பரீட்சித்துக்கு இவருடைய உபதேசத்தை விவரிப்பது போல இந்த 14வது அத்தியாயத்தில் அந்த ஜடபரதருடைய அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஜீவனையும் சம்சாரத்தில் இருக்கிற அந்த ஜீவனையும் சேர்த்து வர்ணிப்பது போல மேலே இந்த அத்தியாயத்தில் சொல்லிட்டு வரார். எப்படி ஒருத்தன் காட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுக்காக வரான். முதல்ல அந்த காடை பார்க்குறோம், ரொம்ப பிடிச்சி போய்டுறது, இதுதான் நம்மளுக்கு சர்வஸ்வம்னு இறங்கி இப்படி வரான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது அதில் உள்ள கஷ்டங்கள். அதுலேருந்து வெளியிலையும் வர முடியாதபடிக்கு உள்ளேயும் போக முடியாதபடிக்கு வெளியும் வர முடியாதபடிக்கு இப்படி திண்டாடுவது போல இந்த ஜீவனானது இந்த சம்சார வாழ்க்கையை பார்த்த உடனே விஷய சுகத்தை பார்த்த உடனே முதல்ல நன்னா இருக்கிறது போல இருக்கும். அப்படி விஷய சுகத்தை அனுபவிக்க அது எப்பயுமே துக்கத்தில் தானே போய் முடியறது. அதனால் அந்த துக்கத்துலேருந்து வெளியிலையும் வர முடியாது, ஆனாலும் அதை அனுபவிக்காமல் முடியாது. அதுபோல் இந்த ஜீவனானது சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கு இந்த சம்சார வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒவ்வொன்றத்தையும் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். இந்த சம்சாகரமாகிற அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது உனக்கு அழகாக 2 விளக்கு இருக்கான். இந்த விளக்கு வச்சுட்டு அதை நல்ல பாதையை காண்பிக்கக்கூடிய அந்த விளக்கை அவன் அலட்சியப்படுத்திடுறானா. அந்த 2 விளக்கு என்ன அப்படின்னா ஹரி குரு அப்படின்ற 2 விளக்கு. அதை அலட்சியப்படுத்திட்டு தனக்கு தானே நான் பார்த்துப்பேன், இதெல்லாம் சாஸ்வதம் இல்லைன்றது போல் அது 2ஐயும் ஒதுக்கிட்டு உள்ளே போய் அந்த காட்டுக்குள்ளே எவன் ஒருத்தன் விளக்கில்லாதபடிக்கு காட்டுக்குள்ளே போய் மாட்டின்னு திண்டாடுறானோ அதுபோல் ஹரி குரு அப்படின்ற 2 விஷயத்தையும் அலட்சியம் பண்ணிவிட்டு இவன் தான் சௌக்கியமாக இருக்கலான்னு வரான். அப்படி இருக்கும்போது முதல்ல வர்றது யார் அப்படின்னா இந்த திருடர்கள் போல் 6 பேர் வரார்கள், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போவது போல். அவர்கள் யார் அப்படின்னா கொள்ளையர்கள் வந்தான்னா இருக்கிறது எல்லாத்தையும் உருவிண்டு அவாவசம் ஆக்கிடுவாளோனோ நம்மளை. அதே போல் இந்த 6 திருடர்கள் யார் அப்படின்னு வர்ணிக்கும்போது பஞ்ச இந்திரியமும் அப்புறம் மனசும். இவா தான் இந்த சம்சார வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நம்மளை அதீனனாக்கிடுவா. அந்த அதீனனானதுக்கப்புறம் அவன் சொன்ன பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இதை வர்ணிச்சன் வர. அந்த பொதுவாக அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த திருடர்கள் என்ன பண்ணுவா, நம்மளுடைய தனத்தை தானே எடுப்பா. தனத்தை எடுத்துட்டான்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அது அவர்களுக்கு உபயோகப்படுத்தின்னு போவா. இது உலகத்தில் உள்ளது. எப்படி அந்த திருடர்கள் தனத்தை திருடுறாலோ அதே போல் இந்த இந்திரியமான இந்த விஷய சுகஜன்யமாக இருக்கக்கூடிய இந்த இந்திரியம் மனசு என்ன பண்ணுறதுன்னா உன்கிட்டேருந்து விவேகம் வைராக்கியம் அப்படின்றக்கூடிய தனத்தை பிடுங்கிடுறது. அது பிடுங்கிறதுனால உன்னால் பகவானை போய் அடையணுன்ற எண்ணமே தோணாதபடிக்கு இந்த சம்சாரம்தான் வாழ்க்கைன்னு இதில் கத்தியில் மாட்டின்ட்டு இதில் உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாத ஒரு ஜீவன் திண்டாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எதெல்லாம் கஷ்டப்படுறான்றத சாமியமாக வர்ணிச்சுட்டே வரார். அந்த காட்டுக்குள்ளே வருந்துன்னு இருக்கும்போது இவன் அழகாக ஒரு மான் வளர்த்துன்னு வரான், கூடவே வருது. அதை பார்த்து ஆசைப்படுறான். இப்படி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே துஷ்ட மிருகங்கள், செந்நாய்கள், நரியெல்லாம் அந்த மானை பலவந்தமாக அபகரிச்சுன்னு போகிறது அப்படின்னு சொன்னார். அது என்ன தாத்பரியம்னா நம்ம சம்சார வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆசையாக நம்ம எதை இருக்கிறதுலே ரொம்ப ஆசையாக பார்த்துக்குறோம்னா நம்ம பணத்தை தான் சம்பாதிக்கிறோம், அதை பார்த்துக்குறோம். இங்கே சென்னாய் நரின்னு எதை சொல்கிறார் அபகரிச்சன் போகிறதுன்னா நம்ம கூட இருக்கிற பந்துக்கள், நம்ம மனைவி, கணவன், அப்புறம் குழந்தைகள், இவர்களை சொல்கிறாளாம்.
ஏன்னா இந்த பணம்னு வந்துடுதுன்னா நம்ம மனைவிக்கு கொடுக்கணுன்னாலும் யோசிப்போமா, குழந்தைகளுக்கு கொடுக்கணுனாலும் யோசிப்போமா, அப்புறம் பந்துக்களுக்கு கொடுக்கணுனாலும் யோசிப்போமா. அது மேலே அவ்வளோ ஆசை அந்த பணத்து மேலே. அதனால் அந்த மானை எப்படி அது பலவந்தமாக அபகரிச்சுன்னு போகிறதோ அந்த மாதிரி சம்சார வாழ்க்கையில் வாழும்போது இந்த ஜீவனுக்கு வேறு வழி கிடையாது. இப்படி கேட்குறாளே இவன் நம்ம பொண்டாட்டி ஆகிட்டாலே கொடுக்கணும்னு கொடுப்பான். பையன் இவனை பெற்று தொலைச்சிட்டான், இவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கொடுப்பான். பந்துக்கள் ஆகிட்டா அது அடுத்தது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி இல்லை. இப்படி நம்ம கிட்டக்க இருக்கிற பந்துக்கள், நம்ம குழந்தைகள், நம்ம பாரியெல்லாம் நம்ம பணத்தை அபகரிச்சுன்னு போவது போல் இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது அந்த மானை இதெல்லாம் பலவந்தமாக எடுத்துன்னு போவதையும் சாமியமாக வர்ணிக்கிறார். ஒரு காடு, இப்போ இந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜீவன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற காட்டில் பெரிய பெரிய விருட்சங்கள், சின்ன சின்ன மரங்கள், கொடிகள், செடிகள் எல்லாம் இருக்கணும். இவைகள்லாம் எப்படி வளர்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு பீஜம் போட்டால் அந்த பீஜம் மூலியமாக தானே வளர்றது. அது ஒரு பீஜம் போடுறது, அது ஒரு பீஜம் போட்டு சின்ன சின்னதாக போட்டு மழை பெய்யும்போது இதும்போது இப்படி ஒரு அடர்ந்த காடாக ஆறுதணும். இப்படி தான் இந்த சம்சார வாழ்க்கையில் வாழும்போது இந்த ஒரு சின்ன விஷய சுகமானது என்ன பண்ணுன்னா, எப்படி அதுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ, அதுக்கு வேணுங்கிறத வாங்கி அது அப்புறம் இந்திரியத்தை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி அதுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு இப்படி ஒவ்வொன்று பார்த்தேன்னா இதுவே ஒரு பெரிய அங்கே எப்படி மரங்கள்லாம் வியாபிச்சிருக்கோ அதே மாதிரி இந்த விஷய சுகம், இந்திரிய சுகம், பந்துக்கள், கிரந்தி எல்லாம் சேர்ந்து பெரிய மரங்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் வியாபிச்சுன்றது. இதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த பீஜம் போட்டு பூமியில் விழுந்து ஜலம் படுறதுனால தானே சூரிய வெளிச்சத்தினால வளர்றது. அந்த பீஜத்தை என்ன பண்ணணும்னா அதை எடுத்து ஒரு வறுத்துட்டோம்னா, வறுத்துட்டு போட்டோம்னா நீ என்ன சோடசோபச்சாரம் பண்ணாலும் அது வளராது. ஏன்னா அந்த ஹீட்டு பட்டதுனால வளரக்கூடிய அந்த தன்மையெல்லாம் செத்து போயிடும். அதே போல் இந்த சம்சார வாழ்க்கையிலையும் என்ன பண்ணணும்னா, இந்த வளரக்கூடிய இந்த விஷய சுகத்தை, அந்த பீஜத்தை இந்த விவேகம், விஞ்ஞானம் அப்படின்ற ஒரு நெருப்பை போட்டு அதில் போட்டு வறுத்துட்டேன் அப்படின்னா மேலே அது வளரக்கூடிய இந்த விஷய சுகத்தினால் வரக்கூடிய அத்தனை கிரந்தையும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வழி அப்படின்றது போல் சொல்கிறார். இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணியிருக்கிற ஜீவனானது இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா நல்லா தாகம் எடுக்கிறதுனா அவனுக்கு என்ன தோன்றதுன்னா, மேலேருந்து வெயில் அடிக்கிறது, அந்த வெயிலோட ரிஃப்ளெக்ஷன் கீழே அந்த மண்ணில் பார்த்தா ஜலம் இருக்கிறது போது தெரியறது. இதுக்கு தான் காணல் நீர் அப்படின்னு பேர். அங்கே ஜலம் இருக்குதுன்னு நினச்சின்னா என்ன பண்ணுறான், ஜலம் குடிக்கிறதுக்காக போகிறான், அது கொஞ்சம் தள்ளி போய்டுறது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான், தள்ளி போய்டுறது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான், தள்ளி போய்டுறது. அது ஆக்சுவலாக பார்த்தா ஜலம் இல்லவே இல்லை. அது சூரியனுடைய வெளிச்சத்தினாலையும் மண்ணுடைய பரிணாமத்தினாலையும் அது ஜலம் போல் நம்மளுக்கு தெரியறதே தவிர அது ஜலம் கிடையாது. எப்படி அது ஜலம் இல்லை, இது ஜலம் இது குடித்தா நம்மளுக்கு சரியாயிடும், இது குடித்தா சரியாயிடும்னு போகும்போது உனக்கு நிராசையாக எப்படி இந்த காணல் ஜலம் இருக்கோ, அதே போல் இந்த சம்சாரம் ஆகிற காட்டில் நீ சஞ்சாரம் பண்ணும்போது இப்போ இந்த விஷய சுகம், இந்த சின்ன சுகத்தை அனுபவிச்சோன்னா அடுத்தது இது சமணமாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீ இப்படி போயிட்டே இருந்தேன்னா இதுக்கு எல்லையே கிடையாது. இது என்ன பண்ணுன்னா, இது சின்ன விஷய சுகத்தை அனுபவித்ததுக்கப்புறம் பெருசாக ஒன்று அனுபவிக்கணும்னு இது தூண்டி விடும், இது அடுத்தது தூண்டி விடும். அது அனுபவித்ததுக்கப்புறம் போதுமானு சொன்னால் அப்போதைக்கு ஏதோ சமணமாகான்மாலும் இருக்குமே தவிர திரும்பவும் தூண்டும். இது எப்படி காணல் ஜலமானது நீ எவ்வளோ தூரம் போனாலும் உனக்கு அது கிடச்சி அதனால் தாகம் நீ திருப்தி அடைய மாட்டாயோ, அதே போல் விஷய சுகத்தினால நீ வாழ்ந்துட்டே இருக்கிற பரியந்தம் இதனால் உனக்கு காணல் ஜலம் மாதிரி திருப்தியானது கிடைக்காது. எப்படி ஒரு ஜீவனானது அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது காணல் ஜலம் கிடச்சிரும் சொல்லிட்டு ஜலத்துக்காக ஏங்கிட்டு போய் அதனால் திருப்தி அடையவில்லையோ, அதே போல தான் இந்த சம்சார வாழ்க்கையில் இந்த விஷய சுகத்தை கொடுத்தோடனே ஆஹா இதனால் திருப்தி அடைஞ்சிருத்து, இனிமேல் நம்மளை படுத்தாதுன்னு நீ நினைக்கவே கூடாது, அது திருப்தி அடையாது அப்படின்றது போல் வர்ணிக்கிறார். இப்படி அந்த ஜீவன் காற்றுல சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது அப்படியே ஒரு புழுதி மண்டலம் போல் வந்தது, அதனால் கஷ்டப்பட்டான்னு சொல்கிறாருன்னோ. அந்த புழுதி மண்டலமாக எதை சொல்கிறாருன்னா, இந்த ஜீவன் சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது இந்த சம்சார வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த ஸ்திரீ சுகம், புருஷ சுகம்னு ஒன்று சொல்கிறாளே, இந்த சம்யோகம், இதுதான் ஒரு மனுஷனை ரொம்ப ஆக்கிரமிக்கிறது. அதுக்காக எதை வேணாலும் பண்ணுறதுக்கு துணியிறான். அதனால் பார்த்தா ஸ்திரீகளை பார்த்தா புருஷன் ஆகர்ஷணப்படுறான், புருஷர்களை பார்த்தா ஸ்திரீகள் ஆகர்ஷணப்படுறான். இது எப்படி இருக்குன்னா, இந்த மோகமானது அந்த காற்று புழுதி படலம் எப்படி படர்வதோ அதை போல் இந்த ஜீவன்களுக்கு இந்த ஸ்திரீ சுகமும் புருஷ சுகமும் பொழுதி படலம் போல் படறது அப்படின்னு சொல்கிறார். இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்போது 2 பெரிய கிணறு தெரியறதான் அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஜீவனுக்கு. அந்த கிணறு எட்டி பார்த்தா அது எவ்வளோ தூரம் போகிறது, எங்கே போகிறது, அதுக்கு என்ன ஆழம் எதுன்னே தெரியல. இந்த கிணறு பார்த்தா அது ஒரு குகை மாதிரியும் இருக்குது, கிணறு மாதிரியும் இருக்குது. இதுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு தோன்றுறது தப்பிக்கிறதுக்கு.
அப்படின்னு அதுக்குள்ளே போயிட்டான்னா அது போனாலும் தப்பிக்க முடியாது, நீ இருந்தாலும் இங்கே இருந்து தான் இருக்கணும் அப்படின்றது போல் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறாருன்னா, இந்த நம்ம வாழ்க்கையில் வாழும்போது ஜனன மரண பிரவாகம் இருக்கே, இந்த ஜனனம் மரணம், நீ வேணும்னாலும் இல்லைன்னாலும் நீ போகணுன்னா அந்த கிணறு தான் இருக்குன்னா அந்த கிணறுல இறங்கி தான் ஆகணும், திரும்பி அடுத்த கிணறு வழியாக மேலே ஏறி தான் ஆகணும். அப்படின்றது போல் இந்த ஜனன மரண பிரவாகம் இந்த ஜீவனானுக்கு ஜனனன் பிறந்தா மரணிக்கணும், மரணிச்சா ஜனனமானது வரணும். இந்த ஜனன மரண பிரவாகம் தான் ஆழம் தெரியாதபடிக்கு 2 பெரிய கிணறு இருப்பது போல் வர்ணிக்கிறார். அப்படியே அந்த ஜீவன் காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நதியை பார்க்குறான். அந்த நதியை பார்த்தோன்னே ஜலம் இருக்குது, ஜலத்தில் போய் குளித்து நதி மாதிரி இருக்கே, நதியில் போய் ஸ்நானம் பண்ணான்னு வந்து பார்த்தா அந்த நதியில் ஜலம் இல்லை. இதுவும் சம்சார வாழ்க்கையில் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த சம்சாரமாகிற காட்டில் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஏதோ ஞானம் வந்தது போல், ஆமாண்டா இவாளுக்கெல்லாம் வேறு இல்லை, பகவான் பகவான் சொல்லி எதையாவது பண்ணிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பகவான் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதோ வாழறோம், இந்த ஒரு ஜீவனில் இருக்கோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிச்சுட்டு இன்றைக்கோ ஒரு நாள் போகிறோன்னு இந்த நாஸ்திகவாதம் பேசின்னு வராரு. அதையும் இந்த தண்ணீர் இல்லாத நதியும் ஒன்றாக பேசுகிறார். இது 2த்துனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ்வளோ பெரிய நதி இருக்குன்னா மணல் பறக்கிறதுனா அந்த மணல் பறக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதில் ஜலம் போனால் தானே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனம். அதுபோல் இந்த நாஸ்திகவாதம் பேசின்னு சுற்றுலா பாருங்க, ஏதோ பெருசாக ஞானம் வந்தது போல் பகுத்தறிவாதி மாதிரி அவனும் இது என்னன்னா இந்த நதியில் ஜலம் இல்லாத நதியும் இந்த நாஸ்திகவாதமும் ஒன்றுன்றது போல் வர்ணிக்கிறார். இந்த ஜீவன் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு சின்ன மலை வருது, அது எப்படியோ ஏறணும்னு நினைக்கிறான். ஏறும்போது பார்த்தா காலில் முள்ளெல்லாம் குத்துறது, பாறையெல்லாம் குத்துறது, எப்படியோ ஏறணும்னு நினைக்கிறான், முடிய மாட்டேங்கிறது, கஷ்டப்படுறான்னு சொல்கிறோமோ. இந்த சம்சார வாழ்க்கையில் என்ன சொல்கிறாருன்னா, இவன் அன்னன்னைக்கு வாழறது தான் அப்படி சொல்கிறார். ஒவ்வொரு நாளைக்கும் சில கஷ்டங்கள் வருது, துக்கம் வருது, எப்படி பார்த்தாலும் நீ பார்த்தன்னா ஏதோ சுகம் வருவது போல் இருக்கே தவிர கடைசியாக எல்லாம் துக்கௌஷதம் ததப்பி துக்கம்ன்ற மாதிரி கடைசியாக எல்லாம் துக்கத்தில் போய் தான் முடியறது. இந்த மாதிரி விஷய சுகத்தில் ஈடுபடுற எல்லாமே அதனால் ஏதோ சஞ்சாரம் பண்ணுறதுக்காக அவன் வந்துட்டே இருக்கும். அந்த மலையை தாண்டும்போது அந்த முள் கற்கள் இதெல்லாம் குத்தி எப்படி கஷ்டப்படுவானோ அதே போல் இவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ வரக்கூடிய கஷ்டங்கள், மனைவினால் வரக்கூடிய கஷ்டம், கணவனால் வரக்கூடிய கஷ்டம், குழந்தைகளால் வரக்கூடிய கஷ்டம், பந்துக்களால் வரக்கூடிய கஷ்டம், தன்னாலே தனக்கு வரக்கூடிய கஷ்டம், இவைகளால் கஷ்டப்பட்டு இந்த ஜீவனானது சஞ்சாரிப்பதும் அங்கே காட்டில் அந்த மலை ஏறுறதுக்காக அந்த கல்லும் முள்ளும் குத்துறதும் ஒன்றாக சாமியமாக வர்ணிக்கிறார். அந்த ஜீவனானது அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்து கிடக்கான். அதை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடுது. அதை ஆனால் எழுந்துக்கவே மாட்டேங்கிறது, படுத்த படுக்கையாக இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் வர்ணிக்கும் போது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை தான் வர்ணிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் முக்கியமான காரணம் என்ன? இந்த சோம்பல் தானே. இந்த சோம்பேறித்தனம் தானே ஒருத்தனுக்கு அடிமட்டத்துக்கு கொண்டு போய்டுறது. அந்த சோம்பேறித்தனம் மாத்திரம் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அவன் தான் அக்ரகண்யனாக இருக்க முடியும் இந்த உலகத்தில். ஆனால் அந்த சோம்பல் என்ன பண்ணுறதுன்னா ஒருத்தனை ஆக்கிரமித்து இந்த மலைப்பாம்பு எப்படி எப்பயும் தூங்குவது போல் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிடுறது அப்படின்னு இதை வர்ணிக்கிறார். அடுத்தது அவன் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு அழகான ஒரு காட்டை பார்க்குறான். அந்த காட்டில் ஏதோ தேன்லாம் சொட்டுறதான். அது பார்க்குறதுக்கு தான் தேன் போல் இருக்குது, ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய அந்த தேன். அது ருச்சிகரமாக இருக்குமே தவிர அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் இப்போதைக்கு சாப்பிட்டா பின்னாடி இடைஞ்சல் பண்ணும், அது அப்படி கிடையாதுன்றது போல் ஒரு காட்டை வர்ணிக்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நம்ம சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சம்சார வாழ்க்கையில் நாம் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த பிறர் மனைவியை அபகரிக்கிறது, பிறர் பொருளை அபகரிக்கிறது, திருடுறது, இவைகளெல்லாம் ஆரம்பத்தில் நன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய தண்டனையாக ஒன்று இகலோகத்தில் அனுபவிக்கணும், எங்கேயாவது ஜெயிலுக்கு போகணும், ஏதாவது கஷ்டத்தை அனுபவிக்கணும், இல்லைனா இந்த தண்டனைக்காக மேல் லோகத்தில் போய் நரகத்தில் அனுபவிக்கணும். அதுவும் தாண்டி திரும்ப இந்த பூலோகத்தில் பிறந்து இந்த பாபத்தினுடைய பலனாக இருக்கக்கூடிய இந்த வியாதிகள்னாலையும் இதனாலையும் கஷ்டப்படணும். அதனால் இது ஆரம்பத்தில் தான் நன்னா இருக்கிறது போல் இருக்கும், தெம்பாக இருக்கும்போது. ஆனால் இது முழுக்க முழுக்க ஹானிகரம், இது அடியோடு விடணும். எப்படி அந்த காட்டில் சஞ்சாரம் பண்ண அந்த ஜீவனானது அந்த சமயத்தில் உள்ள சுகத்துக்காக அந்த தேனை சாப்பிட்றதோ, அந்த தேனை சாப்பிட்டும் அது எப்படி அதுக்கு ஹிதமாக இல்லைன்றத இப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய தப்புகள் அந்த சமயத்தில் ஹிதமாக இருக்கும், அது நம்மளுக்கு ஹிதம் கிடையாதுன்றது போல் வர்ணிக்கிறார். அவன் சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த சில சமயத்தில் பார்த்தா வெயில் அடிக்கிறது, சில சமயத்தில் மழை அடிக்கிறது, ஹிதமாக இருக்கிறது போல் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த மழையே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா குளிர்காலம் வருது, அப்பாடான்னு இருக்குது. ராத்திரியாக அந்த குளிரும் கஷ்டமாக இருக்குது. எது ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தான் நன்னா இருக்கே தவிர போக 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 துக்கத்தில் தான் முடியறது அவனுக்கு.
அதை எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த சம்சார வாழ்க்கையில் இப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டா முதல்ல நன்னா இருக்கும், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அதோடைய கஷ்டம் தெரியும். இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தா ஆரம்பத்தில் தான் அது நன்னா இருக்கிறது போல் இருக்கும், ஆனால் கடைசியில் துக்கத்தில் தான் போய் முடியும். அப்படி என்னென்னா, ஒன்று அதை நம்மளை விட்டுட்டு போயிடும், இல்லையா நாம் அதை விட்டுட்டு கிளம்பணும். இது எதுலையா ஒன்று நடந்து தான் ஆகும். இதுதான் இதனுடைய பலன். அதனால் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும், போக போக எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். எப்படின்னா, அவன் ஒரு ஜீவனானவன் அந்த காட்டில் அந்தந்த வெதருக்கு ஏற்றது போல், அந்தந்த வாதாவரணத்துக்கு ஏற்றது போல் அவன் கஷ்டப்படுவது போல் இந்த சம்சார வாழ்க்கையில் சுக்கம் துக்கம் மாற்றி மாற்றி வருதுன்றது போல் வர்ணிக்கிறார். இப்படி அந்த ஜீவன் இந்த காட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தா ஏதோ எல்லை மாதிரி தெரியுறது. அந்த எல்லைக்கு முன்னாடி பார்த்தா பெரிய 2 குகைகள் தெரியறது. அந்த குகைகளை பார்த்தா அப்பாடா இந்த குகைக்குள்ளே போயிட்டு நம்ம வெளில வந்துட்டோன்னா நம்ம இந்த காட்டுலேருந்து இந்த காட்டு சஞ்சாரத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய யானை கத்துறது போல் சத்தம் கேட்குறதான். இந்த யானை பார்த்தா காட்டு யானை, மத யானை கத்துறது, வந்ததுன்னா நம்மளை என்ன வேணால் பண்ணிடும்னு அந்த ஜீவன் பயப்படுறதான். அது எப்படி வர்ணிக்கிறாருன்னா, இந்த சம்சார வாழ்க்கையில் ஒரு பெரிய 2 குகை என்னதுன்னா, அதான் இந்த ஜரணமரண பிரவாகம். அதை பார்த்த உடனே என்ன நினைக்கிறதுன்னா, இவன் நினச்சின்னு இருக்கான் அந்த காட்டில் இருக்கிற ஜீவன் அது வழியாக போனால் தாண்டிடலான்னு. அதே போல் இந்த ஜீவனான இப்போ காலமாயிட்டான்னா நம்ம போய் பகவானை போய் அடைஞ்சிடலான்னு நினைக்கிறது, அது நடக்காது. அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த யானை ஒன்று கத்தி பயப்படுறான்னு சொல்கிறாரே, அது எப்படி வர்ணிக்கிறார்னா, இந்த யானை கத்துறதும் மரணத்தையும் ஒன்றா வர்ணிக்கிறார். இந்த யானை கத்தும்போது அந்த ஜீவன் எப்படி பயப்படுறதோ அதே போல் மரணம் சம்பவிக்கும் போது அந்த ஜீவனானது பயப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சுட்டு இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஜீவன் நினைக்கிறானா, இந்த குகைக்குள்ளே போய் அப்பாடா இந்த குகைக்குள்ளே இறங்கிட்டோம், திரும்ப அக்கறைக்கு போயிடலாம், போனால் நம்ம நகரத்துக்கு போயிடலாம், நம்ம ஆற்றுக்கு போயிடலாம்னு நினச்சேன்னு அந்த குகைக்குள்ளே சஞ்சாரம் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குகை எல்லைக்கு திறந்துட்டு போய் அப்புறம் பார்த்தா என்ன ஆச்சரியம்னா, திரும்ப புதுசாக அதே மாதிரி காடு ஆரம்பிக்கிறது. அதே போல் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும்போது ஏதோ ஜீவன் போயிடுத்து, நம்ம பகவான்கிட்ட போய் சேர்ந்துடலாம், 2 கலந்துடலாம், இந்த சுக்கதுக்கம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி வாழ்ந்துட்டே இருக்கும்போது பார்த்தா திரும்பவும் ஒரு ஜென்மா வருது. அந்த ஜென்மாவில் பார்த்தா இந்த மனைவி மக்கள்னு ஏதோ வாழ்ந்துட்டு அதில் ஒரு புது கிரந்தி ஏற்பட்டு இப்படி வாழ்ந்துட்டு திரும்பவும் அதில் சஞ்சாரம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டே போய் அது தனியாக கடைசியாக ஒரு குகை வருது. அந்த குகையில் இறங்கி இதோட முடிஞ்சிடும்னு பார்த்தா திரும்ப ஒரு குகை. இந்த மாதிரி என்ன அர்த்தம்னா, ஒரு லூப் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் கோடிக்கணக்கான ஜென்மா இந்த ஜீவனானது எடுத்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன ஒரே வழின்னா, இதிலேருந்து விடுபடணுன்னா விவேகத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் இந்த அஜ்ஞானத்தை ஒழித்து பகவான்கிட்ட போய் சேரணுன்ற எண்ணம் வரணும், அனவரத்தமும் அதில் நாம் ஈடுபடணும். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், நாம் அவுத்து போட்ட வேஷ்டியை அது நீ மடித்து வைக்கலைன்னா மாதக்கணக்காக அதே ரூமில் அப்படியே தானே இருக்குது. இது உலகத்தில் நம்ம எல்லோரும் பார்க்குறோம். ஒன்றும் ஒரு சின்ன விஷயம் அது மடித்து வைக்கலைன்னா அது அப்படியே தான் இருக்கும். யார் எடுத்து வைப்பா? நீ எடுத்து வைக்காத வரையும் அது அப்படியே தானே இருக்குது. அதே போல் பகவானை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வச்சாதான் அந்த மார்க்கத்தில் உன்னால் சஞ்சாரம் பண்ண முடியும். அது நீ எடுத்து வைக்காத வழியும் எத்தனை கோடி வருஷம் எத்தனை கோடி ஜென்மம் ஆனாலும் இப்படியே உழந்துருக்க வேண்டிதான். நம்மளுக்கெல்லாம் ஒரு பரமபாக்கியம் இப்படிலாம் ஒன்று இருக்குதுன்னு இந்த பாகவதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. இது நாம் அடி எடுத்து வச்சோமா எடுத்து வைக்கலையான்றது அடுத்தது. இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தாலே ஒரு சம்ஸ்காரம் இதில் யாரோ ஒருத்தருக்கு அப்படி தோணலாம், தோணி பரிபூர்ணமாக மாறலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட வாய்ப்பு பாகவதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது பிரம்மனிஷ்டால் மூலியமாக. இந்த ஜீவன் இந்த சம்சார வாழ்க்கையில் கஷ்டப்படுறதும், அந்த சம்சாரமாகிற அந்த காட்டில் கஷ்டப்படுறதும், இந்த நிச்ச சம்சார வாழ்க்கையில் கஷ்டப்படுறதும் சாமியமாக சேர்த்து சேர்த்து ஜடபரதர் ஸ்லோகங்களாக சொல்லிட்டு போனார். அந்த ஜடபரதர் சொன்னது எனக்கு இன்னும் கூட புரியலன்னு பரீட்சத்து கேட்ட உடனே பிரம்மனிஷ்டால் அதை விஸ்தாரமாக சொல்லி இப்படிலாம் ஜீவன் கஷ்டப்படுறதுப்பா, அதனால் இதுக்கு ஒரே வழி என்னென்னா பகவானை ஆசிரியித்து பகவானுடைய திருவடியை தேடுறது. அதுக்கு நிறையா வழி சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கு முதல்ல பகவத்குணத்தை சொல்லியிருக்கா. பகவத்குணத்தை கேட்டுண்டா பகவான்கிட்ட ஆசை வந்துடும். நிறையா சாதனைகள் இருக்குது. அவரவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விதமாக சாதனையை வச்சுண்டு ஒன்றை கெட்டியமாக பிடிச்சிருந்து அதை நம்ம வாழ்க்கை முழுக்க பண்ணமே ஆனால் அது நிச்சயம் பலன் கொடுக்கும். அப்படின்றது போல் அந்த பரீட்சத்துக்கு சுகாச்சாரியால் சொல்கிறார். இது சொல்லி முடிச்சுட்டு எப்பேற்பட்ட பரதன் திரும்ப அந்த பரதன்கிட்டேயே போகிறார். இப்போ இந்த ஜடபரதருடைய கதை இந்த பரதனால் அது அப்படியே கண்டினியூஷனாக வருது. ஆனால் இப்போ உண்மை என்னென்னா, அந்த பிரியவர்த்த வம்சம் பரதன்கிட்ட போகணும். அப்பேற்பட்ட பரதன் எப்பேற்பட்ட பரதன்,
அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி புலகாசிரமம் போய் தபஸ் பண்ணி திரும்ப மானாக பிறந்து அப்புறம் சரம ஜன்மாவாக பிராமண குலத்தில் பிறந்து அப்படி ஒரு பிரம்மனிஷ்டராக உண்மையான பிராமணனாக வாழ்ந்து இப்படி இருந்தாரே அந்த உயர்ந்த ஜடபரதருக்கு நம்ம எல்லோரும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித்துக்கிட்ட சுகாச்சாரியால் சொல்கிறார். இவ்வாறு சொல்லிட்டு அதுக்கு மேலே பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறாராம். எப்பேற்பட்ட பிரபு, எந்த நிலையிலையும் தன் பக்தால கைவிடாதபடிக்கு காப்பாற்றுறாரே, அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். யஜ்ஞாய தர்மபதையே விதி நைப்புனாய யோகாய சாங்கியசரசே பிரகிருதேஸ்வராய நாராயணாய ஹரையே நமயத்யுதாரம் ஹாஸ்யன் மிருகத்வபி யஹா சமுதாஜஹாரா அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி அவர்கள் அனுஷ்டானம் பண்ணும்போது அதுக்கும் பலதாத்தவாக அவன் தான் இருக்கான். யோகாபியாசம் பண்ணி பகவான் அடையும் போது அந்த பக்தர்களுக்கும் அவன் தான் பலதாத்தாவாக இருக்கான். பக்தி பண்ணி பக்தி மார்க்கத்தில் இருந்து அவன் அடையிறவர்களுக்கும் அவனும் பலதாத்தமாக இருக்கான். சந்நியாச மார்க்கத்தில் இருந்து சந்நியாசத்தை அவலம்பிச்சுண்டு அவனை போய் அடையணுன்றவர்களுக்கும் அவன் தான் பலதாத்தமாக இருக்கான். அப்பேற்பட்ட பிரபுவுக்கு நமஸ்காரம். ஏன்னா மனசில் ஞாபகம் வச்சுண்டு ஒரு மானாக இருந்தபோது கூட இந்த ஜடபரதருக்கு இந்த பகவத் ஸ்மிருதியானது இருக்கணும்னு தன் பக்தனை வீணா போகாதபடிக்கு காப்பாற்றின அந்த பிரபுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் நமஸ்காரம் பண்ணி மேலே இந்த ஜடபரதருடைய கதைக்கு என்ன பலஸ்ருதி சொல்கிறார், அடிக்கின்றே வரார். ஏன்னா இந்த மகான்களுடைய கதையை கேட்டாலே அதுக்கு பலஸ்ருதியே இதுதான். ஏன் அப்படின்னா மகான்கள் எதுவும் வேண்டாம் 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 வேண்டான்னு இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதானே. தியாகே நெய்கேன்னு அமிர்தத்வமான சுகுன்னு உபனிஷத் சொல்கிறது, வேதோபனிஷத். என்ன சொன்னால், நீ அத்தனையும் தியாகம் பண்ணு. தியாகம் பண்ணினாதான் அந்த பரம்பொருளை போய் அடைய முடியும். சும்மா நீ நல்லா உட்காந்துட்டு நல்ல மெத்தையில் தூங்கிட்டு காத்தாலேருந்து நல்ல ஃபில்டர் டிகாஷன் காஃபியை குடிச்சுட்டு வேணுது தின்னுண்டு டிஃபனை தின்னுண்டு வம்பு பேசிட்டு இப்படி சுற்றுற வழியும் பகவான் உனக்கு கிடைக்க மாட்டான். தியாகம் பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணி அவன்தான் கத்தின்னு இருக்கணும். அப்படி அவனுக்காக நீ வாழணும். அப்படி இருந்தால் தான் அவனை போய் அடைய முடியும். ஆகையால் எல்லா மகாத்மாக்களும் என்ன பண்ணுவான்னா, இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு விட்டதுனால அந்த மகான்களுடைய சரித்திரத்தை கேட்டால் என்ன ஆகும்னா, எதெல்லாம் இவர்கள் விட்டாலோ அத்தனையும் யாரெல்லாம் கேட்குறாளோ அவளை அடையும் அப்படின்றது போல் ஒரு பரஸ்ருதி. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் எல்லாம் நம்ம குடும்பத்தில் வாழறவாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி இந்த ஜடபரதருடைய கதை கேட்டாலே கிடைக்கும் அப்படின்னு இந்த யுகலோகத்தில் வாழறதுக்குள்ள அத்தனை சௌக்கியமும் இந்த ஜடபரதருடைய சரித்திரத்தினால கிடைக்கும்னு மங்கள பலஸ்ருதியாக சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத சதுர்தசோऽध्यायः சஹோவாச யேஷ தேஹாத்மமானினாம் சத்வாதிகுணவிசேஷ விகல்பித குஷலாகுஷல சமவஹார விநிர்மித விவித தேகாவலிபிஹ வியோக சம்யோகாத் அநாதி சம்சாரானுபவஸ்ய द्वारभूतेन षडिन्द्रियवर्गेण तस्मिन् दुर्गाद्भवत् असुगमे अध्वन्यापतित ईश्वरस्य भगवतः विष्णोः वशवर्तिन्या मायया जीवलोकोऽयं यथा वणिक् सार्थोऽर्थपरः स्वदेहनिष्पादित कर्मानुभवः श्मशानवत् अशिवतमायां संसाराटव्यां गतः नाद्यापि विफलबहुप्रतियोगेहः तत्तापोपशमनीम् हरिगुरुचरणारविन्द मधुकरानुपदवीम् अवरुन्धे यस्यामुखवायेते षडिन्द्रियनामानः कर्मणा दस्यव एव ते तद्यथा पुरुषस्य धनं यत्किञ्चित् धर्मौपैकं बहुकृच्छ्राधिगतं साक्षात् परमपुरुष आराधनलक्षणः
योऽसो धर्मस्तं तु साम्पराय उदाहरन्ति तद्धर्म्यं धनं दर्शनस्पर्शनश्रवण आस्वादन अवघ्रान संकल्पव्यवसाय गृहगाम्योपभोगेन कुनाथस्य अजितात्मनः यथा सार्थस्य विलुम्पन्ति अथ च यत्र कौटुम्बिकाः दारापत्यादयः नाम्ना कर्मणा वृकसृगाला एवानिच्छतोऽपि कदर्यस्य कुटुम्बिनः उरणकवत् संरक्ष्यमानं मिषतोऽपि हरन्ति यथा ह्यनुवत्सरं कृष्यमानमपि अदग्धबीजं क्षेत्रं पुनरेवावपनकाले गुल्मतृणवीरुद्भिः गह्वरमिव भवत्येवमेव गृहाश्रमः कर्मक्षेत्रं यस्मिन् न हि कर्माणि उत्सीदन्ति यदयं कामकरण्ड एष आवसथः तत्र गतो दंशमशकसमापसदैः मनुजैः शलभशकुन्ततस्कर मूषकादिभिः उपरुध्यमान बहिः प्राणः क्वचित् परिवर्तमानो अस्मिन् अध्वनि अविद्याकामकर्मभिः उपरक्तमनसा अनुपपन्नार्थं नरलोकं गन्धर्वनगरम् उपपन्नमिति मिथ्यादृष्टिः अनुपश्यति तत्र च क्वचित् आतपोदकनिभान् विषयान् उपधावति पानभोजनव्यवायादि व्यसनलोलुपः क्वचिच्चाशेषदोष निषदनं पुरीशविशेषं तद्वर्णगुणनिर्मितमतिः सुवर्णमुपादिच्छति अग्निकामकातर इव उल्मुखपिशाचम् अथ कदाचित् निवासपानीयद्रविणादि अनेकात्मोपजीवन अभिनिवेशयेतस्यां संसाराटव्याम् इतस्ततः परिधावति क्वचिच्च वात्यौपम्यया प्रमदया आरोहमारोपितः तत्कालरजसा रजनीभूतैव असाधुमर्यादः रजस्वलाक्षोऽपि दिग्देवता अतिरजस्वलमतिः न विजानाति क्वचित् सकृत् अवगतविषयवैतथ्यः स्वयं पराभिध्यानेन विभ्रंशितस्मृतिः तयैव मरीचितो यप्रायान् तानेवाभिधावति क्वचिदुलूकझिल्लीस्वनवत् अतिपुरुषरभसाटोपं प्रत्यक्षं परोक्षं वा रिपुराजकुलनिर्भत्सितेन अतिव्यथित कर्णमूलहृदयः स यदा दुग्धपूर्व सुकृतस्तदा
कारस्कर काकतुण्डादि अपुण्यद्रुमलता विशोदपानवत् उभयार्थशून्यद्रविणान् जीवन्मृतान् स्वयं जीवन् म्रियमाणः उपधावति एकदा सत्प्रसङ्गात् निकृतमतिः व्युदकस्त्रोतः स्खलनवत् उभयतोऽपि दुःखदं पाखण्डम् अभियाति यदा तु परबाधया अन्धः आत्मनेनोपनमति तदा हि पितृपुत्रबर्हिष्मतः पितृपुत्रान् वा स खलु भक्षयति क्वचिदासाद्य गृहं दाववत् प्रियार्थ विधुरम् असुखोदर्कं शोकाग्निना दह्यमानः भृशं निर्वेदम् उपगच्छति क्वचित् कालविषमित राजकुलरक्षसा अपहृत प्रियतमधनासुः प्रमृतकैव विगतजीवलक्षण आस्ते कदाचित् मनोरथोपगत पितृपितामहादि असत्सदिति स्वप्ननिर्वृत्तिलक्षणम् अनुभवति क्वचित् गृहाश्रम कर्मचोदनातिभरगिरिम् आरुरुक्षमाणः लोकव्यसनकर्षितमनाः कण्टकशर्कराक्षेत्रं प्रविशन्निव सीदति क्वचिच्च दुस्सहेन कायाभ्यन्तरवह्निना गृहीतसारः स्वकुटुम्बाय क्रुध्यति स एव पुनः निद्राजगरगृहीतोऽन्धे तमसि मग्नः शून्यारण्य इव शेते नान्यत् किञ्चन वेद शव इव अपविद्धः कदाचित् भग्नमानदंष्ट्रः दुर्जनदन्तशूकैः अलब्धनिद्राक्षणः व्यथितहृदयेन अनुक्षीयमानविज्ञानः अन्धकूपे अन्धवत् पतति कर्हि स्म चित्काममधुलवान् विचिन्वन् यदा परदारपरद्रव्याणि अवरुन्धानः राज्ञा स्वामिभिर्वा निहतः पतति अपारे निरहे अथ च तस्मात् उभयथापि हि कर्मास्मिन् आत्मनः संसारवपनम् उदाहरन्ति मुक्तस्ततो यदि बन्धात् देवदत्तः उपाच्छिनत्ति तस्मादपि विष्णुमित्र इति अनवस्थितिः क्वचिच्च शीतवातादि अनेकाधिदैविक भौतिकात्मीयानां दृशानां प्रतिनिवारणे अकल्पः दुरन्तचिन्तया विषण्ण आस्ते क्वचिन्मिथो व्यवहरन् यत्किञ्चित् धनम् अन्येभ्यो वा काकिनिकामात्रमपि अपहरन् यत्किञ्चित्वा विद्वेषमेति वित्तशाठ्यात्
अध्वनि अमुष्मिन्निम उपसर्गास्तथा सुखदुःखरागद्वेषभय अभिमानप्रमाद उन्मादशोकमोहलोभ मात्सर्येषु अवमानक्षुत्पिपासा आधिव्याधि जन्मजरा मरणादयः क्वापि देवमायया स्त्रिया भुजलतोपगूढः प्रस्कन्नविवेकविज्ञानः यद्विहारगृहारम्भाकुलहृदयः तदाश्रया अवसक्तसुतदुहितृकलत्र भाषितावलोक विचेष्टितापहृत हृदयः आत्मानम् अचितात्मा अपारे अन्धे तमसि प्रहिणोति। कदाचित् ईश्वरस्य भगवतः विष्णोश्चक्रात् परमान्वादि द्विपरार्धापवर्ग कालोपलक्षणात् परिवर्तितेन वयसा रंहसा हरत आब्रह्मतृणस्तम्बादीनां भूतानाम् अनिमिषतो मिषतां वित्रस्तहृदयः तमेव ईश्वरं कालचक्र निजायुधं साक्षात् भगवन्तं यज्ञपुरुषम् अनादृत्य पाखण्डदेवताः कङ्कगृध्रबकवटप्रायाः आर्यसमयपरिहृताः साङ्केत्येन अभिधत्ते। यदा पाखण्डिभिः आत्मवञ्चितैस्तैः उरुवञ्चितः ब्रह्मकुलं समावसन् तेषां शीलम् उपनयनादि श्रौतस्मार्तकर्मानुष्ठानेन भगवतः यज्ञपुरुषस्य आराधनमेव तदरोचयन् शूद्रकुलं भजते निगमाचारे अशुद्धितो यस्य मिथुनीभावः कुटुम्बभरणं यथा वानरजातेः तत्रापि निरवरोधः स्वैरेण विहरन् अतिकृपणबुद्धिः अन्योन्यमुखनिरीक्षणादिना ग्राम्यकर्मणैव विस्मृतकालावधिः क्वचिद्रुमवदैहिकार्थेषु गृहेषु रंस्यन् यथा वानरः सुतदारवत्सलः व्यवायक्षणः एवम् अध्वनि अवरुन्धानः मृत्युगजभयात् तमसि गिरिकन्दरप्राये क्वचिच्च शीतवातादि अनेकदैविक भौतिकात्मीयानां दुःखानां प्रतिनिवारणे अकल्पः दुरन्तविषय विषण्ण आस्ते क्वचिन्मिथो व्यवहरन् यत्किञ्चित् धनम् उपयाति वित्तशाठ्येन क्वचित् क्षीणधनः शय्यासन अनशनादि उपभोगविहीनः यावत् अप्रतिलब्धमनोरथ उपगतादाने
अवसितमतिः ततस्ततो अवमानादीनि जनात् अभिलभते एवं वित्तव्यतिशङ्गविवृद्ध वैरानुबन्धोऽपि पूर्ववासनया मिथवुद्वहति अथापवहति एतस्मिन् संसाराध्वनि नानाक्लेशोपसर्गबाधित आपन्नविपन्नः यत्र यस्तमुहभावेतरः तत्र विसृज्य जातं उपादाय शोचन् मुह्यन् बिभ्यद्विवदन् क्रन्दन् संहृष्यन् गायन् नह्यमानः साधुवर्जितो नैवावर्तते अद्यापि यतः आरब्ध एष नरलोकसार्थः यमध्वनः पारम् उपदिशन्ति यदिदं योगानुशासनं न वा एतत् अवरुन्धते यन्यस्तदण्डाः मुनयः उपशमशीलाः उपरतात्मानः समवगच्छन्ति यदपि दिग्भजयिनः यज्विनो ये वै राजर्षयः किं तु परं मृधे शयीरन् अस्यामेव ममेयमिति कृतवैरानुबन्धायां विसृज्य स्वयम् उपसंहृताः कर्मवल्लीमवलम्ब्य तदापदः कथञ्चित् नरकात् विमुक्तः पुनरप्येवं संसाराध्वनिवर्तमानः नरलोकसार्थम् उपयाति एवम् उपरि गतोऽपि तस्येदमुपगायन्ति आर्षभस्येह राजर्षेः मनसापि महात्मनः नानुवर्त्मार्हति नृपः मक्षिकेव गरुत्मतः यो दुस्त्यजान्दारसुतान् सुहृद्राज्यं हृदि स्पृशः जहोयुवैव मलवत् उत्तमश्लोकलालसः यो दुस्त्यजान् क्षितिसुतस्वजनार्थदारान् प्रार्थ्यां श्रियं सुरवरैः सदयावलोकां नैच्छन् नृपः तदुचितं महतां मधुद्विट् सेवानुरक्तमनसाम् अभवोऽपि फल्गु यज्ञाय धर्मपतये विधिनैपुणाय योगाय सांख्यशिरसे प्रकृतीश्वराय नारायणाय हरये नम इत्युदारं हास्यन् मृगत्वमपि यः समुदाजहार यैदं भागवत सभाजित अवदात गुणकर्मणः राजर्षेः भरतस्यानुचरितं स्वस्त्ययनम् आयुष्यं धन्यं यशस्यं स्वर्गापवर्ग्यं वा अनुशृणोति आख्यास्यति अभिनन्दति च सर्वा एवाशिष आत्मनः आशास्ते न काञ्चन
परत इति। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे पारोक्ष्य विवरणं नाम चतुर्दशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठल दास महाराज की जय।